எபிசோட் நம்பர் 1. இந்த எபிசோடில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சேனலோட 7 ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். 7 நண்பர்களின் வாழ்க்கை. அவங்க எல்லாரும் இப்போ எங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா, சென்னை நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சென்னையில் காலேஜ் படிக்கிறதுக்காக போயிருக்காங்க, அங்கே தங்கி படிச்சிட்ருக்குறாங்க. இதுதான் அந்த 7 ஃப்ரெண்ட்ஸில் 4 ஃப்ரெண்ட்ஸ் தங்கியிருக்கிற ஹாஸ்டல். இப்போ இந்த ஹாஸ்டலில் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பார்க்கலாமா? இவரோட பெயர் தான் லூயிஸ். அந்த கேங்கில் இவன் தான் பெரிய படிப்பாளி. காலையில் நைட்டுன்னு பார்க்கவே மாட்டான், எல்லா டைமும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். அந்த கேங்கில் யாருக்கோ டவுட்டுன்னா இவன் தான் கிளியர் பண்ணுறதே. அவனோட நேம்க்கு ஏற்ற மாதிரி லூயிஸ் நல்ல படிப்பாளி. அடுத்து இவர் தான் ஜெருஷ். ஜெருஷ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட். கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் கோட் வேர்ட் எல்லாத்துலேயுமே ஜெருஷ் ரொம்ப பிரில்லியன்ட் காய். காலேஜ்லேயே மெயினான சர்வர் ஏதோ எரர் ஆகிட்டு அப்படின்னா ஜெருஷை தான் கூப்பிடுவாங்க. சின்ன வயசுலேயே ஜெருஷ்க்கு டெக்னாலஜி பற்றி ரொம்ப நாலேஜ் உண்டு. ஒரே டைமில் 3-4 கம்ப்யூட்டர் கூட அவன் சால்வ் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு ஜெருஷ் ஒரு டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு நல்ல பையன். ஓகே, இப்போது தேர்ட் காய் யாருன்னு பார்க்கலாமா? இந்த பாயோட நேம் தான் வால்டர். வால்டரை பார்த்தா உங்களுக்கே தெரியும் இவன் யாருன்னு. வால்டருக்கு படிப்பே வராது. காலேஜில் ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்டால் வால்டராக தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்கான். திடீர்னு புக் எடுத்து படிப்பான், திடீர்னு க்ளோஸ் பண்ணுவான். இப்படியே மாற்றி மாற்றி பண்ணி ஸ்டடி டைமை வேஸ்ட் பண்ணிடுவான். ஆனால் வால்டருக்கு பைக் ரைட்னா அவ்வளோ இஷ்டம். அவனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் பைக்லேயே போட்டுருவார். இங்கே இருந்து காஷ்மீர் போகணும்னு சொன்னால் அவ்வளோ ஸ்பீடாக பைக்கில் ஒரே நாளில் போயிட்டு வந்துடுவான். ரொம்ப ரொம்ப சேட்டக்கார பையன் அப்படின்னா வால்டர் தான். இவர் தான் கெவின். கெவின் ரொம்ப ஸ்மார்ட் பாய். எல்லாருக்கும் கெவினை ரொம்ப பிடிக்கும். ஆனால் கெவினுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை. கெவின் படிப்பான், ட்ரை பண்ணுவான், ஆனால் மார்க்லாம் கம்மியாக தான் எடுப்பான். கெவின் எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பான் அப்படின்னா, ஃபோட்டோ. சாப்பாடு இல்லாமல் கூட கெவின் 1 மாதம் இருந்துருவான் போல். ஆனால் கேமரா இல்லாமல் இருந்துட மாட்டான். கெவின் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இந்த கேமரா வாங்கியிருக்கிறான். கேமரானா உசுறு. இப்போ கூட பாருங்கள், காக்காவை சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லை, கெவினுக்கு தன்னை அழகுப்படுத்துறதுன்னா அவ்வளோ இஷ்டம். நார்மலாக பாய்ஸ்லாம் 1 மினிட்டில் ரெடி ஆகுறான்னா கெவின் ஒரு 10 மினிட்ஸ் எடுப்பான். வெளியே டீ குடிக்க போனாலும் கூட கெவின் ரொம்ப நீட்டாக பெர்ஃபெக்டாக போகணுன்னு தான் எதிர்பார்ப்பான். சரி, இப்போது 7 ஃப்ரெண்ட்ஸில் 4 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. மிச்சம் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாரெல்லாம் நம்ம பார்க்கலாமா? வாங்க, அவங்க தங்கி இருக்கிற பிஜி ஹாஸ்டலுக்கு போகலாம். என்னடா பொண்ணு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, 4 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் சேர்ந்ததான் 7 ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணோட நேம் தான் ஏப்ரல். என்னது ஏப்ரலா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த ஏப்ரலா? அப்படி தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, அவளோட நேமே ஏப்ரல். ஏப்ரல் தலைவி ரொம்ப நாட்டிகள். வயசு 20 ஆனாலும் சேட்டை குறையவே இல்லை. நம்ம தலைவிக்கு எது இஷ்டம் தெரியுமா? ட்ரெஸ் எடுக்கிறது தான். ட்ரெஸ் எடுக்க போகலாமா அப்படின்னு யார் கூட்டாலும் ஓடிவா. தலைவிக்கு ட்ரெஸ் எடுக்கிற ஷாப்பிங்னா அவ்வளோ இஷ்டம். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது எனக்கே புரியுது. காலேஜுக்கு படிக்க தானே வந்திருக்கிறா, இப்படி ஷாப்பிங் போகிறா அப்படி தானே நினைக்கிறீங்க. தலைவிக்கு படிப்பும் வராது. சரி வாங்க, ஏப்ரலில் பார்த்தாச்சு. அடுத்து யாரான்னு பார்க்கலாமா? ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகான பேர் தான் ஏஞ்சல். இந்த 2வது பொண்ணோட பேர் ஏஞ்சல். ஏஞ்சல் ரொம்ப அழகான பொண்ணு. ஏஞ்சல் ரொம்ப ரொம்ப படிப்பா. நம்ம லூயிஸ் மாதிரி கூட சொல்லலாம். அசைன்மெண்ட்டுக்கு 10 டேஸ் லீவு தராங்க அப்படின்னா 1 டேயில் அசைன்மெண்ட் முடிச்சுட்டு மிச்சம் இருக்க 9 டேட்ஸில் உட்காந்து ஃப்ரீயாக இருப்பாள். ஃபஸ்ட்டு படிப்பு, நெக்ஸ்ட்டு தான் எல்லாம். அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் தான் நம்ம ஏஞ்சல். ஏஞ்சலுக்கு இன்னொரு ஹாபி கூட இருக்குது. என்ன தெரியுமா? பேட்மிண்டன் பிளேயர் தான் நம்ம ஏஞ்சல். ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு இடத்துல வந்த பொண்ணு தான். ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். அதுலேயே பேட்மிண்டனை சொல்லவே வேண்டாம். ஸ்டடி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வர்றது பேட்மிண்டனுக்கு தான்.
சரி வாங்க, லாஸ்ட்டு எந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? இதான் நம்ம ஹேசல். ஹேசல் வந்து பக்கா நீட்டு பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு பாப்பா. ஒரு பொருள் இடம் மாதிரி இருந்துச்சுன்னா அதை இருந்த இடத்துல வைக்கணும்னு உருண்டுட்டே வருவா. அதை இருக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் அவன் நிம்மதியாக இருப்பா. எல்லாத்துலேயுமே ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு பாப்பா. ஹேசலுக்கு டஸ்ட்டுனா பிடிக்காது. எதுவும் அவன் மேலே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், போய் உடனே ஷவரில் இருந்துருவா. 1 டேக்கு 3-4 டைம்ஸ் கூட ஷவரில் குளிச்சிருவா போல். அந்தளவுக்கு நீட்டாக இருப்பான் நம்ம ஹேசல். ஆனால் ஹேசல்கிட்ட எல்லாருக்கும் பிடிச்ச குணம் என்னென்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. யாருன்னு பார்க்க மாட்டா, ஹெல்ப்னு கேட்டால் உடனே பண்ணிடுவா. இதாங்க நம்ம 7 ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ரோ. இவங்களோட லைஃப் ஸ்டோரி பற்றி தான் நம்ம இந்த சேனல்லே பார்க்க போகிறோம். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.